பகவதிங்கிறவரை வந்து நான் இப்போது இன்டர்வியூ பண்ணேன். எதேர்ச்சியா சந்தித்தேன். அப்போ சொன்னாங்க, இவர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்காரு, 40 வருஷமா ஆசிரமம் ஆரம்பித்த காலத்துலேருந்து. அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. கிருபானந்த வாரியாரும் மதுரை சோமும் சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முக அமைப்பு. வெகுளியான இந்த கிராமத்து வெள்ளந்தியான ஒரு முகம். பக்கத்தில் வீரபாண்டி தான். அங்கேருந்து டெய்லி சைக்கிளில் வந்து போயிட்டுருக்காராம். பஸ்ஸும் இருக்குது, பட் சைக்கிளில் தான் வந்து போகிறார். அவருக்கு 85 வயசு ஆச்சு. அவரோட ஷார்ட்ஸே ஒரு 2ஓ 3ஓ போட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிறவங்க, அவர் சொன்ன கருத்துக்கள், சில கருத்துக்கள்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஆர்ஆர்ஆருக்குலாம் வந்து 15,000 வீடியோவில் இது வியூஸ் வந்தது. அவ்வளோ தேவையில்லை. இப்போ விஜய் வர்சஸ் சீமான் பேசின 3000 3500 வந்தது. வேண்டாம், இதை பாருங்கள். இதை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய இடம் ஆனக்கட்டியில் இருக்குது. அதுக்கும் நான் போய் எடுப்பேன். நன்றி. வாழ்க வளமுடன்.